welcome back. This is JEE Mains session 2 question solving session on physics. Question date 6/4/2023 shift number 2. Previously JEE session 2 start பண்ணிட்டோம். அதில் 6ஆம் தேதி கேட்கப்பட்ட முதல் ஷிஃப்ட்டோட கொஸ்டினையும் பண்ணியாச்சு. So we are going to solve the second shiftக்கான question. So we are going to solve shift number 2 question. Our enquiry form is available in the description box. தேவைப்பட்டுச்சுன்னா fill பண்ணுங்க. Please like the content, share the content, put your comments. Subscribe பண்ணாதவங்க கொஞ்சம் subscribe பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் friends and familyக்கு ஷேர் பண்ணுங்க என்பதை சொல்லி வீடியோக்குள்ளே போகலாம். So moving to the first question, it is coming from unit number 13 kinetic theory. The temperature of an ideal gas has increased from 200 Kelvin to 800 Kelvin. If the RMS speed of a gas at 200 Kelvin is V0, then RMS speed of the gas at 800 Kelvin will be what? So அதை V0 டேஷ்னு வைக்கலாம், இல்லை V1 வைக்கலாம், இல்லை V டேஷ்னு வைக்கலாம், வாட் எவர் மேபி. ஸோ விஆர்எம்ஸோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3RT/m. இங்கே V0 ஈக்குவல் டு 3R/m இன்ட்டு 200. ஏன்னா ஆரோட வேல்யூ கொடுக்கல, எம்மோட வேல்யூ கொடுக்கல. V டேஷ் ஈக்குவல் டு 3R இன்ட்டு 800. ஏன்னா இங்கே டெம்பரேச்சர் T0ங்கிறது இங்கே 200னா இங்கே T டேஷுங்கிறது 800. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணும்போது டிவைட் பண்ணும்போது வில் கெட் 1/4. இது ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியில் எடுத்திங்கன்னா 1/2. ஸோ V0 which is equal to 2V dash. இதில் V dash which is equal to 2 into V0 அப்படிங்கிற ஆன்சரை கொண்டு வர முடியும். ஸோ ஆப்ஷன் நம்பர் 2 is the correct answer. The next question also based from unit number 13. The ratio of speed of sound in hydrogen gas to speed of sound in oxygen. ஸோ hydrogen to oxygen அப்படிங்கிறது நமக்கு கொஸ்டினில் வருது. ஸோ இந்த ஆர்டரில் பொறுத்த மட்டும் வியோட வேல்யூ காமா RT divided by m அப்படிங்கிறத பார்க்குறோம். அங்கே V is inversely proportional to m இல்லைங்களா. ஸோ V is inversely proportional to m. ஸோ அப்படி பார்க்கும்போது அதுவும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் m. அப்போது VH அப்படின்னு சொல்லும்போது V1 divided by V2 அப்படின்னு போட்டிங்கன்னா 1/m1 divided by 1/square root of m2. அப்போது டாப்பில் m2 divided by m1, அதாவது m ஆக்சிஜன் divided by ஹைட்ரஜன் அப்படின்னு வரும். ஸோ ஆக்சிஜனோட வெயிட்டுங்கிறது பார்க்கும்போது மாலிகுலர் வெயிட்டு 2 × 16. இங்கே ஹைட்ரஜன் மாஸ் சொல்லும்போது 2 × 1. ஸோ விச் இஸ் நத்திங் பட் 32/2 16. ஸோ வெளியில் எடுத்தீங்கன்னா 4:1 அப்படிங்கிறது ஆன்சர் வரும். ஸோ ஆப்ஷன் நம்பர் 4 இஸ் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். த நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் யூனிட் நம்பர் 12. A body cools in 7 minutes from 60 degree to 40 degree Celsius. The temperature of surrounding air is 10 degree. The temperature of body after next 7 minutes is what? ஸோ யூஸ்வலாக என்ன கேட்பாங்கன்னு நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங்கில் இப்போ 60லேருந்து 40 போகுது 7 மினிட்ஸு. அப்போது 40லேருந்து 20 போக எவ்வளோ மினிட்ஸ்னு கேட்பாங்க. ஸோ இந்த கொஸ்டின் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா இதோட மூவிங் இல்லாமல் 7 மினிட்ஸில் அதோட டெம்பரேச்சர் டெல்டி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்கப்பட்ட கொஸ்டின். ப்ரீவியஸாக நம்ம அந்த மாதிரி நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் சால்வ் பண்ணியிருக்கோம். அதையும் கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க, அதுக்கும் இதுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரியும். ஒன்ஸ் ஃபார் ஆல் ரெண்டு டெம்பரேச்சர் மட்டும் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ரெண்டு மைனஸ் பண்ணால் போதும். whenever they are given the surrounding temperature கொடுத்துட்டாங்கன்னா அப்போ ஆவரேஜ் தான் போட்டாகணும். ஸோ விச் மீன்ஸ் 60 minus 40 divided by 7 minutes K into 60 plus 40/2 மீன் டெம்பரேச்சர் -10. அப்படி போட்டிங்கன்னா இங்கே 100 வரும். 50 minus 10 40. ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன், இந்த 40லேருந்து இது எவ்வளோ தூரம் போகுதுன்னு நமக்கு தெரியாது இல்லையா. ஸோ 40 minus T/7 which is equal to 40 plus T/2 -10. அப்போது இதை டிவைட் பண்ணிங்கன்னா 20. இது ரெண்டுத்தையுமே இப்போ இது பண்ணலாமே. ஸோ இங்கே 2 மல்டிப்ளை பண்ணுறீங்க. ஸோ 40 plus T -20 divided by 2 அப்படின்னு போட்டிங்கன்னா 40 minus 20 plus 10 divided by 2. ஓகேங்களா. 40 minus T/7 equal to இந்த வேல்யூ. ஸோ ஈக்குவேஷன் ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுறோம். இங்கே 20/7 40 minus T/7 மிஸ் ஆகுது, கேவும் மிஸ் ஆகுது, இந்த 2 மேலே போகுது. ஸோ இதெல்லாத்தையும் நம்ம ஃபர்தராக டிவைட் பண்ணும்போது வாட் வில் கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா T = 28 degree Celsius அப்படிங்கிற வேல்யூ இங்கே நமக்கு கிடைக்குது. சரிங்களா. பழைய ப்ராப்ளத்துக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா இனிஷியல் டெம்பரேச்சர் 60 to 40 இருக்கும், அது அப் டு 7 மினிட்ஸ்ன்னு இருக்கும். 40லேருந்து 20க்கு எவ்வளோ மினிட்ஸ் அப்படிங்கிறது தான் கொஸ்டினாக இருக்கும். இங்கே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த டெம்பரேச்சரோட டிஃபரன்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத அவங்க கேட்குறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோங்கிறத பார்க்குறோம். The next problem based on unit number 23. The energy density associated with the E electric field and magnetic field B அப்படின்னு பார்க்கும்போது what is that அப்படின்னா U which is equal to E0 E²/2 B²/2 mu அப்படிங்கிற இந்த ஃபார்முலா தான் நம்ம கேட்டிருக்காங்க. டேரெக்டாக இந்த ஃபார்முலா உங்களுக்கு மைண்டில் இருந்துச்சுன்னா யூ வில் கிளிக் த ஃபார்முலா அப்படிங்கிறத பார்க்குறோம். The next problem based on unit number 8, gravitation. The weight of the body on the surface of earth is 100 Newton. The gravitational force in which
taken at a height from the surface of the earth equal to 1/4 the radius of earth. ஸோ அப்போ அவங்க கொடுக்கும்போது ஒரு எர்த் இருக்குது, எர்த்தோட ரேடியஸ் இங்கே நமக்கு தெரியும், இதுலேருந்து சம் ஹெச் அப்படின்னு சொல்கிறாங்க. தட் ஹெச் இஸ் நத்திங் பட் எர்த்தோட ரேடியஸில் பாதி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஃபோர்ஸ் என்ன, எஃப் டேஷ் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ எஃப்ங்கிறது யூஸ்வலாக வி நோ தட் gmm/r², எஃப்ங்கிறது 100 மீட்டர் 100 கொடுத்துருக்காங்க 100. ஸோ gmm/r² கொடுத்தாச்சு. இப்போ நமக்கு r + h² இருக்கு இல்லையா, அந்த ஃபார்முலா. ஏன்னா நமக்கு we have above the surface of earthங்கிறத பார்த்துருக்கோம். அப்போ r + h² வரும். ஹெச்சோட வேல்யூ r/4. அப்போ h + r = r + r/4னா 5r/4. ஸோ சப்ஸ்டியூட் gmm/5/4 r, அதை ஸ்கொயர் அடிக்கணும். 4 4s are 16, 5 5s are 25. அப்போ 16/25 இன்ட்டு gmm/r². gmm/r²ங்கிறது ஃபோர்ஸ் ஆல்ரெடி இருக்கக்கூடிய வேல்யூவான 100 நியூட்டன். அதை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா we will get f dash equal to 64 நியூட்டன் அப்படிங்கிற ஆன்சர் நமக்கு கிடைக்கும். The next question from unit number 27. The small particle of mass moves in such a way its potential energy or something value omega which is equal to constant r is the distance between the particle. Assuming Bohr quantization of momentum and circular orbit, radius of nth orbit will be proportional to what? So L which is equal to angular momentum m into v into r. அதுவே போர் மொமெண்டம் பொறுத்த மட்டும் nh/2π அப்படிங்கிறத பார்க்குறோம். we know that v is nothing but omega into r. இதையே நம்ம இங்கே கொண்டு வரோம்னா it is depending upon omega and rங்கிறதுனால. ஸோ L which is equal to m into omega r into r which is equal to nh/2π அப்படின்னு போட்டிங்கன்னா m omega r² which is equal to nh/2π. so this r² is parallel to square root of n. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் இந்த r இங்கே கொண்டு போனோம்னா it becomes r² is proportional to n. அப்போ r is proportional to square root of n அப்படிங்கிற மாதிரி இந்த ப்ராப்ளம் முடியுது. ஸோ ஆப்ஷன் நம்பர் 4 இஸ் கரெக்ட். ஓகேங்களா, இதுக்கு நேராக என்னங்கிற ஆப்ஷனும் இருக்குது, கவனிச்சிங்களா. ஸோ n இஸ் ஆல்சோ அவைலபிள், ரூட் n இஸ் ஆல்சோ அவைலபிள். அவங்க கேட்டிருக்கிறது ரேடியஸ்ன்னு தான் கேட்டிருக்காங்க, ஸ்கொயர் ஆஃப் ரேடியஸ்ன்னு கேட்கல. இது உங்களுக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஸ்கொயர் ஆஃப் ரேடியஸ் அப்படிங்கிற வார்த்தையை கொடுக்கப்பட்டிருந்துச்சுன்னா r² இஸ் ப்ரொபோஷனல் டு n. அப்போ நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது n-ஆக இருக்கும். சரிங்களா. ஸோ ஒரு கொஸ்டினில் நீங்கள் 2 ஆன்சர்ஸுக்கு கரெக்டான பயிற்சி எடுத்துக்கணும். ப்ராப்ளம் ஃப்ரம் யூனிட் நம்பர் 4. A child of mass m is going around a merry-go-round that makes one rotation in 3.14 seconds. The radius of merry-go-round is 2 meter. The centrifugal force act on the child will be what? ஸோ இந்த மெரிகோங்கிறது ஒன்றும் இல்லை, ரங்கராட்டனம்னு சொல்லுவாங்க இல்லையா, நடுப்புற ஒரு வீல் இருக்கும், அதில் எந்த இருக்கும், அது அப்படியே ஜஸ்ட்டு சுற்றி வந்துகிட்ருக்கும், ஒரு மையப்புள்ளியை நோக்கி சுற்றி வந்துட்டுருக்கும். ஸோ அது சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்கும்போது F is equal to m into a. சென்ட்ரிஃபியூகல்னு சொல்லும்போது mv²/r. ஸோ v is equal to omega r. அப்போது v²ன்னு சொன்னீங்கன்னா omega² r². ஏற்கனவே ஒரு r டவுனில் இருக்குது, அது இங்கே மல்டிப்ளை ஆச்சுன்னா ஒரு r கட் ஆகி m omega² rன்னு வரும். இதில் நமக்கு மாஸோட வேல்யூ இருக்குது, ரேடியஸோட வேல்யூ இருக்குது. ஸோ மாஸோட வேல்யூ போட்டுடலாம், ஆரோட வேல்யூ கூட போட்டுடலாம். we need omega. ஸோ omega which is equal to 2π/π. 2π divided by செகண்ட்ஸு. ரொட்டேஷன் 1ங்கிறதுனால இந்த 1 ஹைடாக இருக்குது. ஒருவேளை 10 ரொட்டேஷன் போட்டால் இங்கே 10ன்னு நம்ம போடணும். இட் இஸ் 1. இந்த மாதிரி கொஸ்டின்ஸில் தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். 2πn/t அப்படின்னு வரும் இல்லையா. ஸோ அந்த ரொட்டேஷன்ஸுங்கிறது 10 இருந்தால் 10ன்னு போடணும், 5 இருந்தால் 5ன்னு போடணும். இங்கே 1ன்னு இருக்கிறதுனால 1. ஸோ 2π divided by 3.14. 3.14 π ரெண்டுமே வேல்யூ கிட்டத்தட்ட ஈக்குவல் தாங்கிறனா கட் ஆகி the value is 2 radian per second. இது எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். மாஸ் 5, ஒமேகா 2², அதே மாதிரி ரேடியஸ் 2 போட்டிங்கன்னா வேல்யூ 40 நியூட்டன். இட் இஸ் கம்மிங் அண்டர் ஆப்ஷன் நம்பர் 1 அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ another question from unit number 3. A particle starts with an initial velocity. இனிஷியல்னு சொல்லிட்டாங்கன்னா அது u தான், along x direction and accelerate uniformly at the rate of 2 meter per second square, which is nothing but your acceleration. The time taken t by the particle to reach the velocity v. ஒரு வெலாசிட்டிலேருந்து ஃபைனல் வெலாசிட்டினா which is nothing but your v அப்படிங்கிறத பார்க்குறோம். இட் இஸ் வாட்? ரொம்ப சிம்பிள் ஃபார்முலா. v இருக்கணும், u இருக்குது, a இருக்குது, v இருக்குது, t இருக்குது. இது அணைக்கிற ஃபார்முலாலாம் ஒன்றுமே இல்லை, சிம்பிள். v equal to u plus at. அப்போ at equal to v minus uங்கிறத பார்க்குறோம். ஸோ t which is equal to v minus u by a, 60 minus 10/2ன்னு சொல்லும்போது which is 25 seconds. ஸோ the option, third option is the correct optionங்கிறத பார்க்குறோம். The next problem based on unit number 28. Experimentally is found that
12.8 electron volt energy E is required to separate hydrogen atom into proton and an electron. So the orbital radius of electron in hydrogen atom is 9 by x into 10 power minus 10 meter. So இதில் x என்னன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ நமக்கு புரோட்டான் இங்கே ஆர்பிட்டால் ரேடியஸ் ஆஃப் எலக்ட்ரான்னு கேட்குறாங்க. ஒரு புரோட்டான் ஒரு எலக்ட்ரானாக போகுது. அதுவே நமக்கு புரோட்டானும் எலக்ட்ரானும் ஈக்குவலாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. மேபி புரோட்டான் ஜாஸ்தியாக இருக்கலாம், இல்லை எலக்ட்ரான் ஜாஸ்தியாக இருக்கலாம். ஸோ இது எப்படி வேணால் நம்ம கண்டிஷன் வரும், அதை பேஸ் பண்ணி மாறும். ஃபார் திஸ் கண்டிஷன் புரோட்டான் வேல்யூ எலக்ட்ரான் வேல்யூ ரெண்டுமே சேம் தான் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ கைனடிக் எனர்ஜி விச் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸு விட் இஸ் நத்திங் பட் எனர்ஜின்னு சொல்லும்போது ஃபோர்ஸ்ன்னு சொல்லும்போது 1/4 எப்சிலான் நாட் q ஸ்கொயர் டிவைடட் பை 2r. ஸோ இந்த 2rங்கிறது ஃபோர்ஸுக்கான ஃபார்முலா அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அந்த ஆறுங்கிறது 2 டைம்ஸ் ஆஃப் ரேடியஸு. இந்த ஆர் மேலே போச்சுன்னா இந்த இ கீழே வந்துடும். தெர் இஸ் யுவர் எனர்ஜி 1/4 எப்சிலான் நாட்டோட வேல்யூ 9 × 10 power 9. q ஸ்கொயர்னு சொல்லும்போது 1.6 × 10 power minus 19 ஸ்கொயர் பண்ணுறோம். தென் 2 டைம்ஸ் ஆஃப் எனர்ஜியோட வேல்யூ 12.8. அப்புறம் ஏன் இங்கே மறுபடியும் இந்த மல்டிப்ளை ஆகுதுன்னா 1 எலக்ட்ரான் வோல்ட்டை 1 ஜூலாக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா we need to multiply that electron volt into 1.6 × 10 power minus 19. இதை போட்டால் தான் it will become ஜூல். அதனால தான் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். இங்கே ரெண்டு கட் ஆகும்போது 9 × 10 power 19 1.6 × 10 power minus 19 இங்கே கீழே 2 × 12.8. ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது இந்த 1.6 இந்த 2 இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் 1 by 1 நம்ம சிங்க் பண்ணும்போது 9 × 10 power minus 10. ஏன்னா நமக்கு தேவையான வேல்யூ 9 × 10 power minus 10 வரணும். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், இந்த 9 10 power minus 10, ஏன்னா இங்கே 9லேருந்து இங்கே கட் பண்ணால் -10 தான் வரும். அதை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு அப்போ வேறு வழியே இல்லை, இந்த 1.6ஆல் கீழே இருக்கிறத டிவைட் பண்ணியே ஆகணும். ஸோ டிவைட் பண்ணும்போது வரக்கூடிய வேல்யூ 12 சார் 24 25 கிட்ட வரும். இதை மறுபடியும் டிவைட் பண்ணிங்கன்னா 16 அப்படின்னு வரும். கிட்டத்தட்ட 2.25.6 16ஆம் வாய்ப்பாடில் 16 16 256. இங்கே ஆல்ரெடி இருக்கிறது 1.6. அப்போ இன்ட்டு 16 டைம்ஸ் அப்படின்னு இதில் கீழே வரும். ஸோ the வேல்யூ ஆஃப் ஆறுங்கிறது நம்ம ஏற்கனவே தேவை 9/x × 10 power minus 10. 9 இருக்குது, 10 power minus 10 இருக்குது. எக்ஸோட பொசிஷனில் இருக்கிறது 16. ஸோ we will choose x = 16 அப்படிங்கிற ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணுறோம். இதில் ஆப்ஷன் கிடையாது. ப்ராப்ளம் நாமளே சால்வ் பண்ணி அந்த ஆன்சரை we need to find out. அதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி சப்மிட் பண்ணணும். The next problem based from wave optics. A beam of light consists of two wavelength λ1 λ2. Okay, in a Young's double slit experiment, the distance between slit ரெண்டு ஸ்லிட்டுக்கு in between இருக்கிற distance அப்படின்னு சொன்னாலே அது small d. அதே மாதிரி distance between place of slit and screen, ஸ்லிட்டுக்கும் ஸ்க்ரீனுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸு கேபிட்டல் டிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ the least distance from the central fringe where the bright fringes due to both the coincides, இது ரெண்டும் கோயின்சைட் ஆகக்கூடிய the fringe இருக்கு இல்லையா, ஸோ அதோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா n × 10 power minus 5 மீட்டர். ஸோ வேல்யூ ஆஃப் n என்ன அப்படிங்கிறது கேள்வி. இப்போ இந்த கேள்விக்கான பதில் ஃப்ரிஞ்சோட வித் பீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு n1 λ1 d/d அல்லது n2 λ2 d/d. ஏன்னா இது ரெண்டும் கேபிட்டல் டியும் ஸ்மால் டியும் மாற போகிறது கிடையாது. ஸோ இப்படி கொண்டு வரும்போது இது ரெண்டுத்தையும் நம்ம ஈக்குவேட் பண்ணலாம். சரிங்களா, இது எப்படி ஈக்குவேட் பண்ணலாம், ரெண்டுத்தையும் அடிக்கிறோம், டியும் டியும் அடிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் n1 λ1 விச் இஸ் ஈக்குவல் டு n2 λ2ன்னு வருமா. அப்போ n1/n2 விச் இஸ் ஈக்குவல் டு λ2/λ1. நமக்கு லாம்டாவோட வேல்யூஸ் இங்கே 5500, இங்கே 7000 இருக்குது. இதை டிவைட் பண்ணிங்கன்னா 11/14. ஸோ n1ங்கிறது 11, n2ங்கிறது 14. இப்போ நம்ம என்ன செய்யலாம், இந்த ரெண்டு ஃபார்முலாவில் ஏதாவது ஒரு ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணலாம். ஒன்று எய்தர் ஃபஸ்ட் இருக்கலாம் இல்லை செகண்ட் இருக்கலாம். ஸோ இந்த வேல்யூ படி நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு எடுக்கிறேன், n1 λ1 எடுக்கிறேன். n1க்கு நேராக இருக்கக்கூடிய 11, λ1க்கு நேராக இருக்கக்கூடியது 7000. ஆங்ஸ்ட்ராங்னு இருக்குது, ஆங்ஸ்ட்ராங் இருந்தால் 10 power minus 10ங்கிறது உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கணும். டியோட வேல்யூ ஸ்மால் டியோட வேல்யூ இது எல்லாத்தையும் போட்டால் 462 × 10 power minus 5 மீட்டர்னு வருது. விச் மீன்ஸ் n = 462. நான் ஏன் சார் n2 λ2 கேபிட்டல் டி பை ஸ்மால் டி போடக்கூடாது, போடுங்க, போட்டுட்டு அதில் வரக்கூடிய என்னோட வேல்யூ என்னங்கிறத பாருங்கள், வெரிஃபை பண்ணுங்கள். அதை எனக்கு கமெண்ட்ஸில் கூட நீங்கள் சொல்லலாம். சரிங்களா. One more interesting problem from unit number 17, capacitance. As shown in the figure, two parallel plate capacitors having equal plate area 200 cm² are joined in such a way that A is not equal to B. So the equivalent combination is x × epsilon naught times of farad. F is unit. So the value of x என்ன. இப்போ நமக்கு டோட்டல் பிளேட் 5, இந்த ரெண்டு பிளேட்டுக்கு நடுப்புற இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் 1 அப்படின்னா
இது ரெண்டு நம்ம போட்டுட்டு போயிடுவோம் இல்லையா, அதனால தான் அவங்க பர்பஸ்ஃபுல்லாக கொடுத்துட்டாங்க ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு பி. அப்போ நம்ம என்ன செஞ்சாகணும், பியோட வேல்யூ தனியாக எடுப்போம். ஸோ பிங்கிறது என்னென்னா டோட்டலாக இருக்கிற டி மைனஸ் ஏ மைனஸ் சி. டியோட வேல்யூ 5, ஏவோட வேல்யூ நமக்கு தெரியாது ஏன்னு வைக்கும், சியோட வேல்யூனா 1 வச்சோம்னா 4 மைனஸ் ஏன்னு வருமா. ஸோ இப்படி எடுக்கிறாங்க. ஏன்னா நமக்கு இப்போ வரைக்கும் வேல்யூ தெரியாது, இரண்டும் ஈக்குவல் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஒருவேளை இந்த வார்த்தை கொடுக்கப்படாமல் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அப்போ நம்ம என்ன பண்ணலாம், லெட் ஏ ஈக்குவல் டு 2 லெட் பி ஈக்குவல் டு 2 அப்படின்னு கொடுத்து நம்ம செம்ம ஆரம்பிச்சிடலாம். இப்போ அதுவும் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டோம். அதனால் பி ஈக்குவல் டு 4 மைனஸ் ஏ. இப்போ 1/Cp எல்லாமே பேரலில் இருக்கு இல்லையா, 1/C1 + 1/C2. கெப்பாசிட்டன்ஸோட ஃபார்முலா என்ன, எப்சிலான் நாட் ஏ பை டி. ஏன்னா எப்சிலானை பேஸ் பண்ணி தான் இருக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ எப்சிலான் நாட் ஏ பை டி. இந்த டியில் முதல் டிஸ்டன்ஸ் C1ஓட டிஸ்டன்ஸுங்கிறது இங்கே இருக்கக்கூடிய ஏ, C2வில் இருக்கக்கூடியது இந்த பி. சரிங்களா, அதை பியை போட்டாச்சு. ஸோ 1/epsilon naught a + b. பியோட வேல்யூ 4 மைனஸ் ஏ, ஏ + 4 மைனஸ் ஏ. அப்போ ஏ மைனஸ் ஏ கட்டு எப்சிலான் நாட் ஏ பை 4. அப்போ 1/Cp which is equal to 4/epsilon naught a. அதுவே சிபி அதை இன்வெர்ட் பண்ணும்போது எப்சிலான் நாட் ஏ பை 4. எப்சிலானோட வேல்யூ நமக்கு போடலாமா கேட்டால் 8.85ங்கிறது உங்களுக்கும் தெரியும், அதை போட வேண்டாம். ஏன்னா வரக்கூடிய ஆன்சர் எப்சிலானில் இருக்கணுங்கிறத அவங்க சொல்லிட்டதுனால எப்சிலானாகவே இருக்கட்டும். ஏரியாவோட வேல்யூ கிடச்சாச்சா, 4ங்கிறது நேச்சுரல் வேல்யூ. இந்த வேல்யூஸ்லாம் இப்போ நம்ம போடும்போது 4ங்கிறதுல இந்த இடத்துல 10⁻³ வந்திருக்கு. ஏன் 10⁻³? பிகாஸ் இட் இஸ் கிவன் இன் மில்லிமீட்டர். மில்லிமீட்டர் ஈக்குவல் டு 10⁻³ மீட்டர். ஸோ இதெல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், 1/1 டிவைட் பண்ணுறோம். பண்ணும்போது we get 5 epsilon naught, அதாவது 5 times of epsilon naught. அப்போது நமக்கு ஏற்கனவே நம்ம கேட்டிருக்கிற கொஸ்டின் n எப்சிலான் நாட். எப்சிலானை கேன்சல் பண்ணிங்கன்னா என்னோட வேல்யூ அப்போது 5 அப்படிங்கிறது இங்கே நமக்கு தெரியுது. ஸோ த வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் 5. த வேல்யூ ஆஃப் n நம்ம போட்டோமா, எக்ஸ்ன்னு தான் கேட்டிருக்காங்க, சாரி. த வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் 5. ஓகேங்களா. த நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃப்ரம் யூனிட் நம்பர் 7. A ring and a solid sphere. ஸோ ஃபஸ்ட்டு திங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ரிங்கு, சாலிட் ஸ்பியர். ஸ்பியர்லேயும் ஹாரோவில் சாலிடுன்னு. Rotating about an axis passing through the center have same radius of gyration. Okay, the axis of rotation is perpendicular to the plane of ring. The ratio of radius of ring length is square. So ratio of ring to ratio of sphere which is equal to square root of 2/x. அப்போ இந்த வேல்யூ ஆஃப் எக்ஸ் என்னங்கிறது கொஸ்டின். சரியா. ஸோ ரிங்குங்கிறத mr1 எடுத்துப்போம், ஸ்பியர் அப்படிங்கிறத 2/5 mr2² எடுப்போம். ஸோ ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணால் ரெண்டுத்துக்குமே ஈக்குவல் மாஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஓகே, ஈக்குவல் மாஸ்னால் ரெண்டுத்தோட மாஸும் இட் வில் கிராஸ் அவுட். r1 / r2 which is equal to square root of 2/5. ஏன்னா இதெல்லாம் ஸ்கொயரில் இருக்குது. 2/5ங்கிறது நமக்கு இருக்கிற ஆன்சர் 2/x. அப்போ இந்த எக்ஸுங்கிறது √x which is equal to √5. ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது எக்ஸோட வேல்யூ. √x equal to √5. அப்போ x equal to 5. ஸோ த வேல்யூ இஸ் 5 அப்படிங்கிறத இங்கே நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். சரிங்களா. Next problem, based on unit number 8, mechanics of solids. A metal block of mass m is suspended from a rigid support through a metal wire of diameter 14 mm. mmனு போட்டிருக்கு, 10⁻³ மீட்டர்னு அதை நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். The tensile stress developed on the wire under equilibrium is 7 × 10⁵ Newton/m², which is your stress. The value of mass is what? Provided G equal to 9.8. Okay, so stress ஓட formula F/A, force by ஏரியா. ஃபோர்ஸுங்கிறது மாஸ் இன்டு கிராவிட்டி. ஸோ எம் இங்கே தனியாக வச்சிட்டிங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸையும் ஏரியாவையும் டிவைடர் பை ஜின்னு போடுறோம். ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ 7 × 10⁵, ஜியோட வேல்யூ 9.8, ஏ இஸ் 4π/4, டயாமீட்டருங்கிறது 14 × 10⁻³ ஸ்கொயர் பண்ணுறோம். வி கெட் 7 × 10⁵ டிவைட் பை 9.8 × π/4 × 196 × 10⁻6. இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிறோம். இதை நம்ம 10ன்னே எடுக்கலாம். ஏன்னா 9.8ன்னு எடுத்தோன்னா அதில் ஒரு விஷயம் இருக்குது. 14 ஸ்கொயர் பண்ணால் 196. இதை அப்படியே நம்ம குவிக்காக ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணால் கிட்டத்தட்ட அரௌண்ட் யூ வில் கெட் அரௌண்ட் 20 கிடைக்கும். இதை பண்ணிங்கன்னா 5 7s are 35. அதுக்கப்புறம் இந்த பை, இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக போட்டு முடிக்கும்போது we will get 10.5 kilograms which is probably 11 kilograms அப்படின்னு நமக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் ப்ராப்ளம்ஸும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அந்த ஜியோட வேல்யூ கூட அவங்க கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே நம்ம எடுக்கும்போது நமக்கு கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஏதுவாக இருக்கும். சப்போஸ் நம்ம கட் பண்ணுறதுக்கு வழியாக இல்லை, இதெல்லாம் சார் எனக்கு 10ன்னே எடுத்து பழகிடுச்சு, ஸோ டோன்ட் வரி, டேக் 10. நீங்கள் 10ன்னே எடுத்து சால்வ் பண்ணுங்கள், எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிறதையும் நான் இங்கே சொல்லிக்கிறேன்.
ஸோ that's the end of this part. ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம்ஸில் அதே தான் JEE செஷன் 2ஓட கொஸ்டின்ஸை நம்ம டிகோட் பண்ண போகிறோம். தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. நம்ம செஷன் 1 ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். செஷன் 2 போயிட்டுருக்கோம். லைக்வைஸ் அட்வான்ஸ்டுக்கான கொஸ்டின்ஸும் நம்ம ப்ரிப்பரேஷன் தனியாக போயிட்டுருக்கு. கிளாஸ் 12ஓட ப்ரிப்பரேஷன் தனியாக போயிட்டுருக்கு. எல்லாமே டெய்லி ஒரு வீடியோ அல்லது 2 வீடியோ அப்படிங்கிற ஆப்ஷனில் we will upload soon. அதை பேஸ் பண்ணி உங்களோட ப்ரிப்பரேஷன்ஸை நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். என்கொயரி ஃபார்ம் இஸ் given in the description பாக்ஸ். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஃபில் பண்ணுங்கள். ஃபார் எனி கிளாஸஸ் கிராஷ் கோர்ஸ் தேவைப்பட்டாலோ இல்லை இண்டிவிஜுவல் கிளாஸஸ் தேவைப்பட்டாலோ ஆன்லைனில் உங்களுக்கு கிளாஸஸ் தேவைப்பட்டாலோ நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம் அந்த என்கொயரி ஃபார்ம் ஃபில் பண்ணுறது மூலமாக. ஸோ ப்ளீஸ் லைக் த கண்டென்ட், ஷேர் த கண்டென்ட், புட் யுவர் கமெண்ட்ஸ் இன் த கமெண்ட்ஸ் பாக்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.